வணக்கம் உறவுகளே. இன்றைய காணொளியிலே நாங்கள் சில முக்கிய விடயங்களை குறித்து இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த காணொளியிலே இன்று யாழ் நீதிமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராகவும் அவருடைய சட்டத்தரணிக்கு எதிராகவும் தொடரப்பட்ட வழக்கு விடயம் தொடர்பாகவும் வேலையில்லா பட்டதாரிகளுடைய விடயங்கள் தொடர்பாகவும் மற்றும் இந்தியா சென்றிருக்கும் எமது நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய வரவேற்பு தொடர்பாகவும் சிறு காணொளியை நாங்கள் இந்த காணொளியிலே பார்ப்போம். காணொளிகளே போகும் முன்பதாக இப்பொழுதுதான் இந்த காணொளியை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாருங்கள் காணொளிக்குள்ளே போவோம். இன்று யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராகவும் அவருடைய சட்டத்தணிக்கு எதிராகவும் யாழ் போதன மருத்துவமனைக்குள்ளே அனுமதியின்றி நுழைந்ததாக தொடுக்கப்பட்டிருந்த இந்த வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் போது அவர்கள் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. ஏனைய விடயங்கள் தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய முடிவுகள் வந்ததும் ஏனைய விடயங்கள் பின்னர் தான் இது நீடிக்கிறதா இல்லையா என்ற விடயங்களை தொடர்பாக நீதிமன்றம் இந்த பிடியாணை உத்தரவு வழங்கியிருந்தது. தொடர்ந்துமாக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையிலே வேலை இல்லாமல் தொண்டர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களையும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சந்தித்து தங்களுக்கு இது தொடர்பான முடிவுகளை தான் பாராளுமன்றத்திலே பேசி நாளைய தினம் இதற்கான விடயங்கள் தொடர்பாக விசேட கலந்துரையாடலே நான் இதற்கான அனுமதியை பெற்று இதற்கான விடயங்களை கதைக்க பேச முயற்சிப்பேன் என்றும் வாக்குறுதி அளித்திருந்தார். அவ்வாறு இருக்க இந்த தொடர்ந்துமாக இந்த வழக்குகள் விடயங்களால் என்னென்று சொல்லி சொன்னால் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அனுமதியின்றி வைத்தியசாலைகளுக்குள்ள நுழைவதென்பது அவருடைய சொந்த தேவைக்காக இல்லை என்பதை மக்கள் இப்பொழுது புரிந்து வருகின்றார்கள். அனுமதி இல்லாமல் நுழைந்திருந்தாலும் இதற்கான வழக்குகள் தொடரப்பட்டிருந்தாலும் மக்களுடைய ஆதரவுகள் அவருக்கு பெருகி கொண்டுதான் இருக்கின்றது. அந்த ஆதரவுகள் பெருகுவதை யாராலும் தடுக்க முடியாது. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதனும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அவர் இந்த விடயங்களிலே அவர் மக்கள் நலன் சார்ந்துதான் ஒவ்வொரு காரியங்களுக்கும் போறார். தன்னுடைய சொந்த காணியோ அல்லது சொந்த வீட்டு பிரச்சனைக்கோ அல்லது சொந்த சகோதரங்கள் உறவுகளுக்கான விடயங்கள் சார்ந்தோ அவர் இந்த விடயங்கள்ல அவர் முன்னெடுக்கவில்லை. இப்பொழுது மக்களுக்கு மெல்ல மெல்ல இந்த விடயங்கள் புரிய வழி வரும். இப்போ சத்தியமூர்த்தி அவர்கள் இது தொடர்பான எத்தனை வழக்குகளை அவர் தொடுத்தாலும் இப்போ சத்தியமூர்த்தி அவர்கள் அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை சுய கௌரவம் எல்லாம் இருக்குது. நாங்கள் சத்தியமூர்த்தி அவர்களை நாங்கள் குறைவாக இந்த இடத்துல சொல்லவில்லை. ஆனால் இந்த விடயத்திலே சில விட்டு கொடுப்புகளை செய்யாமையும் இதுக்கு எதிரான விடயங்களை தூக்கி பிடித்து கொண்டு அவர் செயல்படுவாராக இருந்தால் சத்தியமூர்த்தி அவர்களிலே இருக்கிற நம்பிக்கையும் மரியாதையும் குறைந்துதான் போகும். ஒருபோதும் சத்தியமூர்த்தி அவர்கள் இனி மேலே எழும்பி வாரதுன்றது மிக கடினம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் எடுக்கிற விடயங்கள் என்னென்று சொல்லி சொன்னால் அதிகாரிகள் இடத்திலே போய் சென்று மக்களுடைய தேவைகளை தான் அவர் பேசி வருகின்றார். மக்களுடைய குறைபாடுகளை தட்டி கேட்பதற்காக தான் அவர் போகின்றார். அந்த வகையிலே அவரை தடுத்து நிறுத்துவதோ ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் அவர் அதை போய் கேட்கிறார். அந்த வகையில் நீங்கள் அவர்களை தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் அவருடைய இதற்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொல்லி சில அதிகாரிகள் நினைக்கிறார்கள். அன்றைக்கு நாங்கள் அதிலே பார்த்தோம். இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கூட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட அநேகர் அவர்களை சில பேருக்கு அதை பிடிக்கல, எதிர்ப்பாக இருந்தது. காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் தாங்கள் விட்ட தவறுகளை தாங்கள் விட்ட பிழைகளை தாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழல்களை ஒருத்தர் தட்டி கேட்கிறது, கதைக்கிறது, அதுக்கு எதிராக குரல் கேட்கிறது, அவ்வாறான கேள்விகள் கேட்கிறது அவைகளுக்கு பிடிக்குதில்லை. அப்போ பிரச்சனை என்னென்று சொல்லிச்சுன்னா
அவைகள் செய்கிற மாதிரியே செஞ்சு கொண்டிருக்கணும். நல்லா செய்தானே கூடா செய்தானே வந்த காசு போச்சுதோ போகையிலையோ அது இருப்பில் இருந்தா என்ன நிலுவையில் இருந்தால் என்ன தாங்கள் இப்படித்தான் இருப்போம் தாங்கள் இப்படித்தான். அப்போ நீங்கள் வேலை செய்யாமல் தான் இவங்க இருக்க போகிறாங்க. தாங்கள் செய்கிற மாதிரி தான் செய்து கொண்டிருப்போம். ஒரு ஆண்டுக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலைகளை இவைகள் முடிக்க மாட்டேனோம். அது அப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் வேலை செய்யாமல் சோம்பறிகளாகத்தான் இந்த அதிகாரிகள் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் காரசாரமாக கேட்டால் படிப்புகள் கல்வியல் சம்பந்தமாக கதைக்கினம் கேட்கினம் தங்களை நளினப்படுத்தினம்ன்ற மாதிரி நினைக்கணும் சிந்திக்கணுமே தவிர, ஆனால் அவர் கேட்டதில் அநேகமான விஷயங்கள் அன்று மறைக்கப்பட்டது. பின்னராக அநேக விடயங்கள் ஒரு சில ஊடகங்களை மாத்திரம் அனுமதித்திருந்தார்கள். எல்லா ஊடகங்களையுமே அவர்கள் அனுமதிக்கையில் பின்னாடி தான் சில விடயங்கள் வெளியில் ஒன்றொன்றா வெளியே வந்து கொண்டிருந்தது. நாங்களும் சில விடயங்களை தான் அறிந்து கருத்துக்களை சொல்லி இருந்தோம். ஆனால் புறவாக தான் நிறைய விடயங்களை அறிஞ்சினாங்க. இந்த மின்சார பிரச்சனைகள், சுற்றுலாவுக்காக ஒதுக்கப்பட்ட பணங்கள், இன்னும் எத்தனையோ தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணங்களுக்கான வேலை திட்டங்கள் செய்யாமல் முடிக்காமல் இருந்தது. அப்போ அவர் கேட்கறதுலேயும் நியாயம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அப்போ நீங்கள் ஒரு அபிவிருத்தி குழுவண்டும் பொழுது அதில் கேள்வி கேட்கறது தானே மக்கள் பிரதிநிதிகளோட வேலை. நீங்கள் சரியாக செஞ்சிருந்தால் நீங்கள் உங்களோட லிஸ்ட்டை தூக்கி காட்டுங்க, நாங்கள் வேலை முடிச்சிட்டோம் வேலை செஞ்சிட்டோம் அப்படி என்று இன்னொருத்தர் கேட்காம இருப்பிடம் தானே கேள்வி. அப்போ அந்த அளவில் அப்போ உங்களோட பக்கங்களில் பிள்ளைகள் இருக்குது, தவறு இருக்குது. உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்கிறவர்கள் எல்லாம் ஊழலுக்கு துணை போகிறார்கள். அதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எதிர்காலத்தில் மக்கள் தெளிவாகவும் மக்கள் புரிந்து விட்டார்கள். மக்கள் அதை திட்டத்தெளிவாக புரிந்து கொண்டு வருகிறார்கள். மக்கள் விழிப்படைந்து கொண்டே வருகின்றார்கள். எனவே இப்பொழுது மக்களுக்கு அநேக விடயங்கள் வெளியில் வரவழிக்கிட்டது. அநேக விடயங்களை அநேக விஷயங்களை அதிகாரிகள் மறைக்கிறார்கள். இவைகளை வெளியே கொண்டு வர அமல் தடுக்கிறார்கள். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை போல இவரும் அப்படி இருந்துட்டு வரையலாது. மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகளை அப்படி கதைக்கக்கூடாது இப்படி கதைக்கக்கூடாது என்று சொல்லினோம். ஆனால் அவர்களுடைய தகுதிக்கு அவைகள் அப்படி இருந்து போட்டு தான் வர வேணும். அவைகள் கேட்கலாது கதைக்கலாது. தகுதியுடையவன் கேட்பான் தானே, தகுதியுடையவர் கதைப்பார் தானே, சொல்லுங்க பாப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்படித்தான் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குந்தி இருந்திருக்கின்றார்கள். இப்போ கூட அந்த போதனை வைத்தியசாலையிலே தொண்டர்கள் தெரிவு செய்யப்பட்டது ஆறால் அது எடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்க போனால் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிறார். அப்போ அந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் யாராக இருப்பார்கள் என்று சொல்லிச்சினால், கடந்த ஆட்சியில் ஆளுந்தரப்பில் இருந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடும் என்ற என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஊகமும் இருக்கின்றது. என்றால் அவர்களுடைய சிபார்சுகளில் அநேகர் உள்வாங்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றது. பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம். எனவே தான் அன்பார்ந்தவர்களே, ஒருவன் ஒரு நல்ல விஷயத்தை கேட்க போனால் குற்றம். ஆனால் எத்தனை வழக்குகளை நீங்கள் போட்டாலும், எத்தனை தடைகளை நீங்கள் அவர் மீது போட்டாலும் அவர் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார். சத்தியமூர்த்தி கீழே போய்கொண்டு தான் இருப்பார். மௌனமாக வாய மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியே தான் நீங்கள் இருக்க போறீங்க. மக்கள் பிரதிநிதி உங்களுக்கு கல்வித்தவமே இல்லை என்றால் நீங்களே வாரியல் பாராளுமன்ற உறுப்பினரை அதிகாரிகளாக இருக்கிறவையில நாங்கள் கேள்வி கேட்கறது எங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லிச்சோன்னா நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வாரீங்கள். மற்றவனை விட்டுருக்கலாம் தானே. இந்த மயூரன் போன்ற ஆக்கள், இன்ஜினியர் மாதிரி ஆக்களை வர விட்டுருக்கலாம், போட்டியிலிருந்து விலகி இருக்கலாம். அப்போ நீங்கள் எல்லாம் போய் இருந்து எங்களுக்கு அவைகள்கிட்ட கேள்வி கேட்க தகுதி இல்லைண்டா, அப்போ நீங்கள் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவில் நீங்கள் பொம்மையெல்லாம் இருந்து போட்டு தான் வடையையும் பாலப்பழத்தையும் சாப்பிட்டு போட்டு தான் வர போகிறீங்க. டாக்டர் கேட்குறதுல என்ன நியாயம் இருக்குது? அங்கே வடையும் டீயும் பாலப்பழம் ஒன்றும் மிச்சம் இல்லாட்டு. அப்போ அதுக்காக போறீங்க. ஏன்னா நீங்கள் போய் கேட்கணும், மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து போட்டு கேட்கணும். என்ன இப்போ கேட்காம இருந்தப்போ இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்து போட்டு நீங்கள் வாங்க ஐயா, ஏன் ஐயா இந்த வேலை. அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம். நாடாளுமன்ற இந்த விடயங்கள் தொடர்பாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நாளை பாராளுமன்றத்திலே இந்த அதிகாரிகளுடைய விடயங்களையும் இந்த தொண்டர்களுடைய வேலை தொடர்பான
விடயங்களையும் நாளை பாராளுமன்றத்திலே அவர் கதைத்து என்ன முடிவுகள் வருவது என்பதை நாங்கள் அடுத்த காணொலியில் பார்ப்போம். மற்றதாக எங்களுடைய நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்தியா சென்று இந்தியாவிலே அவருக்கு நல்ல பிரபல்யமான வரவேற்பு ஏனையவர்களை போன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர், வெளிவிவகார அமைச்சர், இன்னும் கடல் சார்ந்த நிதி அமைச்சர் எல்லா அமைச்சர்களையும் சந்தித்து எல்லா விடயங்களையும் அவர்கள் பேசி வருகின்றார்கள். நல்ல விடயங்கள், பல திட்டங்கள் நாட்டில் வர இருக்கின்றது. ஏற்கனவே 5 பில்லியன் ரூபா கடனுதவி இந்திய அரசாங்கம் வழங்கியது தொடர்பாகவும், பெட்ரோலியம் தொடர்பானவும், எரிபொருள் எரிசக்தி விடயங்கள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். கடல் சார்ந்த, மீனவர்கள் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஏனைய விடயங்கள் தொடர்பான நல்ல விவரமான தகவல்கள் எங்களுக்கு கிடைத்ததும் நாங்கள் தொடர்ந்து வருகின்ற காணொலியிலே இது தொடர்பாகவும் நாளைய பாராளுமன்ற என்ன விடயங்கள் நடக்கிறது என்பதை பற்றியும் மற்றும் ஒரு காணொலியில் நாங்கள் பார்ப்போம். அதுவரை காத்திருப்போம். நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.